வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளும் ஆச்சரியங்களும் நடந்திருக்கின்றன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் நடந்து முடிந்திருக்கிறது. பல ஆச்சரியங்களும் அதிர்ச்சிகளும் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் புரிய வரும். ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி என 2 கட்சிகளையும் பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். பணம் பாதாளம் வரை பாய்ந்திருக்கிறது. ஒரு ஓட்டுக்கு 1000, 2000 வரை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகிறது. சில கிராமப்புற நண்பர்களுடன் கேட்டபோது இந்த உண்மை தெரிய வந்தது. சாதாரணமாக இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளர் வருகிறார் என்றால் அவருக்கு எல்லோருமே ஓடி சென்று ஆராத்தி எடுப்பதை பார்த்திருக்கிறோம். இப்படி ஆராத்தி எடுப்பவர்களின் பெண்களின் கணக்கை எடுத்துக்கொண்டு எல்லோரும் போன பிறகு அந்த பகுதி உறுப்பினர் அவர்களுக்கு 100 ரூபாய் வீதம் வழங்குவதாக சொல்கிறார்கள். அதே போன்று கிராமத்திற்குள்ளோ நகரத்திற்குள்ளோ சிறிது தூரம் கொடியுடன் கூட்டமாக நடந்து செல்வார்கள். ஓட்டு கேட்டுக்கொண்டு செல்வார்கள். அதை பார்த்திருப்பீர்கள். அதற்கு ஸ்டாண்டர்டாக 200 ரூபா. அதற்கு அடுத்ததாக கூட்டங்களுக்கு செல்வதற்கு வண்டிகளை கொண்டாந்து நிறுத்தினார்கள் என்றால் மக்களே இந்த கட்சி அந்த கட்சி என்று பாராமல் எல்லோரும் ஓடி சென்று ஏறிக்கொள்வார்கள். 300 ரூபாய் பணம் சாப்பாடு என்று விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக கட்சி நிர்வாகிகள் தனியாக கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஓட்டுக்கு இவ்வளவு என்று பணம் கொடுத்திருப்பதாக பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. பெரிய 2 கட்சிகளும் பணம் கொடுத்ததில் மௌனம் காக்கின்றன. புதிய கட்சியான தவேகாவிலும் சில வசதியான வேட்பாளர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள், பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். விளைவுகளை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் ஒருவரை ஒருவர் பணப்பட்டுவாடாவை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் புதிதாக வந்த தவேகாவின் தாக்கம் பணத்தை கொடுத்து முடித்து விட்ட பிறகும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் இரு கட்சிகளுக்குமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இளைஞர்கள் மட்டுமல்ல, பலரும் தவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவே தெரிகிறது. அதிலும் நகர்ப்புறங்களில் நிறைய வாக்களித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பெண்களை குறிவைத்து செயல்பட்ட திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி. 1,31,00,000 பேருக்கு மகளிர் தொகையை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் மீதமுள்ள 1 கோடி மக்கள், 1 கோடி பெண்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு எப்படி தெரிய வரும் என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் வெளியாகக்கூடிய விஷயம். இது 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை அவர்கள் சொல்லும்போது யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டலையோ அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த 8000 கூப்பன் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அது மக்களிடம் போய் சேரவில்லை. பதிலாக ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும் என்று மற்ற மகளிர் கோபத்தில் இருந்ததாகவும் அதனால் எதிர்வினையாற்றியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் வெற்றி தோல்விகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து போயிருக்கிறார்கள். இவர்களை சார்ந்த ஊடகங்கள் அநேகமாக எக்ஸிட் போல் மூலமாக சில உண்மைகளை கட்சிகளுக்கு அளித்திருப்பார்கள். நிறைய அதிர்ச்சியான செய்திகள் கிடைத்திருப்பதாகவே தெரிய வருகிறது. இன்னும் சில விசேஷங்கள் எடப்பாடி அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒத்துப்போகாது. இந்த தேர்தலிலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திரு அண்ணாமலை அவர்கள் சேம் சைட் கோல் போட வாய்ப்பிருப்பதாகவே சொல்லியிருந்தேன். அதன்படியே அவர் ஓட்டு போட வரும்போது விஜய் போல வெள்ளை சட்டையும் ப்ரவுன் கலர் பேண்ட்டையும் அணிந்து கொண்டு தான் யாருக்கு சாதகமாக இருக்கிறேன் என்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டு சென்று விட்டார்கள். இது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடும். புதிதாக வந்த
தாவேகா கட்சியால் முழுமையாக ஒரு கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. இன்னொரு பெரிய கட்சியும் தன் ஆதரவு தளங்களை பெருமளவு இழந்திருக்கிறார்கள். எக்ஸிட் போல் சில நம்பகமான ஊடகங்கள் மூலமாக வருகின்ற 21ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் 2ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வரும். ஆனாலும் தெளிவில்லாத ஒரு குழப்ப நிலை நீடிப்பதாகவே தெரிகிறது. தமிழ்நாட்டில் சில வாக்கு வங்கிகள் மதம் சார்ந்தவை, ஜாதி சார்ந்தவை, மொழி சார்ந்தவை, இப்படி பிரிந்து கிடந்த வாக்குகளின் அடிப்படை உடைக்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த அடிப்படை விஷயங்களும் அறிந்திராத ஒரு கூட்டம் புதிய கட்சிக்கு வாக்களித்திருப்பதாகவே தெரிகிறது. முடிவும் மே 4ஆம் தேதி வெளிவரும் வரை காத்திருப்போம். சீமான் ஒருவர்தான் நியாயமாக கட்சியை நடத்துகிறார். அவர் யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை, தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை. அவர் வாக்கு வங்கியும் உடைக்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. அவர் மிகவும் குறைவான எண்ணிக்கையிலான பர்சன்டேஜ்களை பெற முடியும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.